தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து விலகி இருக்கிறார். ஆதவுடைய அடுத்த சாய்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் என்னுடைய பயணத்தை தொடர்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. தட் மீன்ஸ் அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று, இந்த மனராட்சி ஒழிப்பேன், அந்த ஆட்சியில் பங்கு என்பதை நான் உறுதிப்படுத்துவேன். அப்ப அவரு விசிகாக்கு வெளியே இருந்து உள்ள இருந்து சொல்லிட்டு, இப்ப வெளியே இருந்து சொல்லுவார் அவரு தொடர்ந்து ஆட்சியில பங்கு பெறணும், விசிகாக்கு ஆட்சியில பங்கு தரணுங்கிற விஷயத்த அவர் தொடர்ந்து பேசிட்டு இருப்பாரு. அவரு கொஞ்சம் இணக்கமா இப்ப செயல்படுறதுக்கு ஐ திங்க் விஜயோட சேர்ந்து இணக்கமா செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே போனதுக்கு அப்புறம் விசிகாவுக்காக குரல் கொடுத்தா அந்த குரலுக்கு வேலிடிட்டி இருக்காது. யார் அவர் ஆதவ கேட்க மாட்டாங்க, சொல்ல முடியாது இல்லையா? அது அவரு அந்த விசிகாவில அந்த கருத்துக்கு உள்ளவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆட்சியில பங்கு வேணுங்கிற கருத்து உள்ளவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தொடர்ந்து அவர் ஆதரிப்பாங்க. அவர் பேசுறத அது மட்டும் விசிகாவுக்கு மட்டும் கிடையாதுல்ல, காங்கிரஸுக்கும் ஆட்சியில பங்கு வேணுங்கிற கோரிக்கையை அவர் வைக்கிறாருல்ல. ஸோ நீ அவர் பலருக்கும் சேர்த்து வைப்பாரு. அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைப்பாரு, அதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படின்னு பிரியன் போன்றவர்கள்லாம் ஒரு பார்வையை முன் வச்சாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் பிரிமிச்சூடா இப்ப இறங்க மாட்டாரு. அவரு விஜயோட இணைந்து செயல்படுவார்னு நினைக்கிறேன். இப்ப அது ரெண்டு பேருமே இந்த கோரிக்கை ரெண்டையும் அவங்க தீவிரமா வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இணக்கமான நிலைமை அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்திருக்குது. அதை ஒட்டி அவர் விஜயோட இணைந்து செயல்படுவாரு. ஒரு அணியை உருவாக்கக்கான முயற்சினா அவர் இப்ப செய்ய மாட்டாரு. விஜயோடு இணைந்து அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? நிச்சயமா. இந்த விஜய் தானே அதை வைக்கிறாரு, இந்த காட்சியில பங்குங்கிற அந்த கோரிக்கையை அவர் வைக்கிறாரு. அதனால எல்லாரும் ஆட்சியில பங்கு அந்த விஜய் கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற விதமா தான் அவர் பேசுவார். இன் டேண்டம் வித் விஜய் தான் அவர் இருப்பாரு. இல்ல இப்ப அவர் ராஜினாமா பண்ணிருக்காருன்னா ஏதோ ஒரு உத்தரவாதமோ அல்லது எங்கேயோ சேரக்கூடிய ஒரு இடம் தெளிவானதுக்கு பிறகு ராஜினாமா பண்ணிருக்காருன்னு பாக்கணுமா? அப்படி பார்க்க முடியாது. அவர் தன்னுடைய பாதையில தான் பயணிப்பேன்னு உறுதியா சொல்லியிருக்காருல்ல அந்த ராஜினாமா பண்ண கடிதத்திலையும். அவருக்கு என்ன நினைப்பாருன்னா, இப்ப உள்ள இருந்து சேரதுக்கு திருமாவளவன் சொல்லியிருக்கலாம். 6 மாசம் தான் அவரு இப்போதைக்கு அவர் விலைக்கு வச்சிருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு பின்னாடி உங்களை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி திருமாவளவன் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால ஒரு கட்டத்துல திருமாவுக்கு எதிராக அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு கலை. அவர் விஜயோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்னு பார்வை வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி. ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து விலகி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.